ஹே ஹாய், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐப்ரோஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஐப்ரோ க்ரீம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐப்ரோ ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு 3 டாட்ஸ் வச்சு ஒரு கைட்லைன் மாதிரி சொல்கிறேன். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி ஐப்ரோவாக இருந்தாலும் இந்த டாட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். இந்த வீடியோக்கு நடுவில் ஒரு டிப் இருக்குது, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இன்றைக்கான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐப்ரோவில் நம்ம வந்து க்ரீம் வச்சு பண்ணாலும் சரி, பவுடர் வச்சு பண்ணாலும், பென்சில் வச்சு பண்ணாலும் என்ன ஆகும்னா, நம்மளோட நேச்சுரல் ஐப்ரோஸ் ஃப்ளாட் ஆகிடும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அது நேச்சுரலாக இருக்கணும், நல்ல லிஃப்ட் அப் பண்ணின மாதிரி நமக்கு யங் லுக் கிடைக்கணும்னா, அது ஐப்ரோஸ் வந்து அந்த ஹேரை அப்வர்ட்ஸ் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணணும். நார்மலாக நம்ம வந்து ஸ்பூலி ப்ரஷை வச்சு நம்ம லிஃப்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து கலைஞ்சிரும். அப்போ பார்க்குறதுக்கு அந்த லுக் அந்த மாதிரி இருக்காது, மாறிடும். அப்படி உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டே ஆகணும்னா நம்ம ஹேர் ஸ்ப்ரே, எனி பிராண்ட் ஆஃப் ஹேர் ஸ்ப்ரே நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களோட ஐப்ரோ ப்ரஷ் இல்லை ஸ்பூலி ப்ரஷில் லேசாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்வர்ட்ஸ் வந்து கோம் பண்ணி விடுங்க. எப்படி லிஃப்ட் பண்ணி நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி செட் ஆகிருக்கும் ஹோல் டேக்கும். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.